Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம சுவையான இறால் பிரியாணி எப்படி குக்கர்ல குழையாம செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இறால் பிரியாணி செய்யறதுக்காக ஒரு குக்கர் வச்சிருக்கோம். ஒரு குக்கர்ல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிடுச்சு, நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, மராட்டி மொக்கு சேர்த்துருக்கோம். அடுத்தது 3 ஏலக்காய், ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு, அதுக்கப்புறம் கிராம்பு 2 இதெல்லாம் சேர்த்துட்டு இது பொரியட்டும். இப்போ நம்ம இது கூட 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து நம்ம ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து 3 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு இதை வந்து வதக்கி விடுங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பும் மஞ்சள் தூளும் சேர்க்க போகிறேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இது நல்லா வந்து வெங்காயமும் தக்காளியும் வதங்கட்டும். நல்லா கரையிற அளவுக்கு இது வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து மேலே வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக செலவு பண்ணால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் தளரவே ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பராக வந்து வதங்கியிருக்கு. இது வதக்கும் பொழுதே வந்து நல்ல வாசனை வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரையிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் நல்லா கொடுக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். இறாலில் நம்ம நிறைய ரெசிபி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம இறால் பிரியாணி செய்கிறோம். இறால் பிரியாணி நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இதில் நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செய்கிற ஒரு டைப் பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம இறாலை நல்லா இது எண்ணெயோடு சேர்த்து கலந்துருங்க. இந்த மசாலாலாம் இதோட நல்லா வந்து சேரட்டும். நல்லா இதை வதக்கி விடுங்க. இறால் வந்து கொஞ்சம் நேரம் இதில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் பிரியாணி அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்காக நான் வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இது வந்து கொதிக்கும் பொழுது நம்ம ரைஸ் போட்டுக்கலாம்.
இது நல்லா கலந்தாச்சு. இது கொதிக்கட்டும். இன்றைக்கி நம்ம பிரியாணிக்காக 1.5 டம்ளர் அரிசியை ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அரிசி வந்து ஊற வச்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து நான் யூனிட்டி ரைஸ் தான் எப்போவும் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும் ரைஸு. உங்களுக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசாக இருக்கும் அந்த ரைஸு. அதனால் வந்து யூனிட்டி ரைஸ் தான் நான் வந்து எப்போவும் யூஸ் பண்ணுறது. அதை தான் இன்றைக்கும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது வந்து 1 கிலோ கிட்டத்தட்ட வந்து 100 ரூபாயிலேருந்து 108 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. பிரியாணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் அதிகமாக இந்த அரிசியை தான் வாங்குவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த அரிசியில் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இறாலாம் வந்து நல்லா சுருண்டு இருக்கு. இப்போ நம்ம பிரியாணி ரைஸை இதோட சேர்த்துடலாம். நம்ம வந்து பிரியாணி அரிசி சேர்த்தாச்சு. இதை வந்து லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப வந்து கலக்கக்கூடாது. ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சும்மா வந்து பிரியாணியை வந்து கலந்து விட்டோம்னா அரிசி உடஞ்சிரும். ஏன்னா ஊற வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம குக்கரை மூடி போடலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த உப்புமாக்கு வந்து கொதிக்கும் பார்த்திங்களா, ரவை போட்டு உடனே அந்த மாதிரி வந்து அரிசி வந்து மேலாப்பில் எழும்பி கொதிக்கும். அப்போ தான் நம்ம வந்து போடணும். இப்போ பாருங்கள், இந்த சைட்லலாம் அரிசி வந்து மேலாப்பில் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே விசில் போட வேணாம். நம்ம வந்து குக்கரை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து விசில் போடலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி நல்லா வெந்திருக்கு. ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழத்தை வந்து இதோட பிழிஞ்சிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான இறால் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு சூட்டில் பார்க்குறதுனால அதோட லென்த்தி ரைஸ் தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், ரைஸ் நல்லா லென்த்தியாக வந்திருக்கு. இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான இறால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த இறால் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.